வேதாகம துளி தேவனுடைய வார்த்தை உங்கள் இதயத்திற்கு தினமும் ஆசீர்வாதத்து துளி உங்களுடன். பாக்கியநாதன் பிரியதர்ஷினி. பாபேல் கோபுரம் 60 வினாடி வேதாகமக் கதை. ஆதியாகமம் 11. பெருவெள்ளத்திற்குப் பிறகு பூமியில் வாழ்ந்த அனைவரும் ஒரே மொழியே பேசினார்கள். அவர்கள் சினேயார் சமவெளியில் குடியேறி, நாம் ஒரு பெரிய நகரத்தையும் வானத்தைத் தொடும் கோபுரத்தையும் கட்டுவோம், நம் பெயரை புகழ்பெறச் செய்வோம் என்று முடிவு செய்தார்கள். மனிதர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்குப் பதிலாக தங்களையே உயர்த்த நினைத்தார்கள். அப்போது தேவன் அவர்களின் செயலைக் கண்டு அவர்களின் மொழிகளை குழப்பினார். ஒருவர் பேசுவதை மற்றவர் புரிந்து கொள்ள முடியாமல் போனது. அதனால் அவர்கள் கோபுரக் கட்டுமானத்தை நிறுத்தி உலகம் முழுவதும் சிதறிச் சென்றார்கள். அந்த இடத்துக்கு பாபேல் என்று பெயர் வந்தது. ஏனெனில் அங்கேயே தேவன் மக்களின் மொழிகளை குழப்பினார். இந்தக் கதையின் பாடம்: பெருமை மனிதனை வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும். தேவனுக்குக் கீழ்ப்படிந்து தாழ்மையுடன் வாழ்வதே உண்மையான உயர்வு. வேதாகம வசனம்: தேவன் அகந்தையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6